ஹிதாயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ரொம்ப அழகா சொன்னான். இஸ்லாத்தினுடைய எதிரிகளை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் சொன்னான், வலவ் அன்னனா நஸ்ஸல்னா இலைஹிமுல் மலாயிகா, அவங்க கிட்ட நம்ம வானவர்களையே இறக்கி, வானவர்களே டைரக்டா அவங்க கிட்ட பேச வச்சு, வானவர்களே இறக்கி, வக்கல்லமஹுமுல் மௌத்தா, இறந்தவர்களே அவரிடத்திலே பேசி, டைரக்டா வானவர்கள் சொல்றாங்க அல்லாஹ் இருக்கிறான் நம்புங்க அப்படின்னு. இறந்து போன ஒருத்தன் எந்திரிச்சு உங்களுக்கு விஷயம் தெரியுமா, அல்லாஹ் தான் உண்மையான இறைவன் அப்படின்னு சொல்லி வானவர்களையே அவர்களுக்கிட்ட நாங்க இறக்கி, இறந்தவர்களையே அவரிடத்திலே பேச வைத்து, வஹஷர்னா அலைஹிம் குல்ல ஷைஇன் குபலம் மா கானூ, இதற்கு முன்னால் எதெல்லாம் கடந்து போச்சு எல்லாத்தையுமே எழுப்பி அல்லாஹ் தான் உண்மைன்னு சொல்லுங்கன்னு சொல்ல வச்சாலும் அல்லாஹ் சொல்றான், லியுமினு, அவர்களை ஈமான் கொள்ள வைத்தாலும், இல்லா ஐயஷா அல்லாஹ் வலாக்கின் அக்ஸரஹும் யஜ்ஹலூன், அல்லாஹ் யாரை நாடுறானோ அவங்களை தவிர வேற யாருக்கு ஹிதாயத் கிடையாது. எப்படி வானவர்களே இறக்கப்பட்டவர்கள் சொல்லிட்டுவாங்கப்பா, நான் தான் அல்லாஹ் சொல்லிட்டுவாங்கப்பா என்று வானவர்களே நான் இறக்கினாலும், அட இறந்த ஒருத்தனையே எழுப்பி நான் போய் சுத்தி போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அல்லாஹ் தான் கடவுள் என்று சொன்னாலும், அப்ப இங்கதான் நம்ம விளங்கிக்கணும், யார் வெற்றி அடைகிறார் யார் தோல்வி அடைகிறார் என்பதை உறுதி செய்வதற்கு அல்ல இஸ்லாம், யார் உறுதியாக இருக்கிறார் என்பதை உறுதி செய்வதற்கு தான் இஸ்லாம்.